ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பல்லவன் ரொம்ப ஓவரா போயி இப்ப போலீஸ்லயே மாட்டிக்கிறாப்ல. ஸோ காலேஜுக்கு படிக்க போறேன், எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட பொய் சொல்லி காசெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து, இங்க ஹோட்டலுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பல்லவன். ஸோ தன்னோட சூழ்நிலை, தன்னோட குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சு பார்க்காம பல்லவன் இப்படி பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க நல்லா இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயத்ரிய கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கே வந்துடுறாப்புல. ஹோட்டலுக்கு படிக்க வந்தாப்லயோ, இல்ல எதுக்கு வந்தாப்லயோ தெரியல. ஸோ, இப்ப நம்ம பல்லவன் ஹோட்டலுக்குள்ள காயத்ரிய அழைச்சுக்கிட்டு போறத நம்ம சோழன் பார்த்துடுறாப்புல. அதே நேரத்தில அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் வேறையா ரைடு வருது. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நல்லாவே தெரியும். ஸோ, சந்தேக கேஸ்ல நம்ம பல்லவனையும், காயத்ரியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போய் ஜெயில்ல அடைக்க போறாங்க. எப்படியும் வெளியில விட்டுடுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவமானமா போயிடுச்சு இல்லையா? ஸோ என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் பல்லவன் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.